எல்லோருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு சொல்ல போற கதை ஒரு ஓவியத்திற்காக எழுதப்பட்ட கதை. இடத்துல ஓவியர் மாருதி ஒரு அழகான பொண்ணை வரைஞ்சிட்டு இருப்பார். அதை அடிப்படையா வச்சு நாம கதை எழுதுங்கிறது போட்டி. அந்த போட்டிக்கு நான் அனுப்பின இந்த கதை தேர்வாகல. நான் இந்த கதையை மறுபடியும் இந்த பத்திரிக்கைக்கும் அனுப்பல, அப்படியே கிடப்புல கிடந்துச்சு. இன்னைக்கு இது என் கண்ணில் பட்டதும் ஒரு ஒளி புத்தகமாக போடணும்னு என் மனசுல பட்டுச்சு. மாருதியோட ஓவியங்கள்னா எல்லாத்துக்குமே பிடிக்கும், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த கதையில அவரோட ஓவியங்கள் வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன். என்னோட 2 நாவல்கள்ல அவரோட ஓவியம் அட்டை படங்களாக வந்திருக்கு. ஆனா அது வந்தப்போ ஓவியர் மாருதி உயிரோடு இல்லை. அந்த படங்கள்ல நான் இந்த வீடியோட கடைசியில போட்டிருக்கேன், கண்டிப்பா பாருங்க. இந்த கதையும் அவருக்கே சமர்ப்பணம். எங்கே மாருதியின் ஓவிய தாரகை கதையை உங்களுக்காக எழுதி சொல்ல போறது நான், உங்கள் கங்கை பிரியா. வாங்க நேர கதைக்குள்ள போயிடலாம். எங்கே மாருதியின் ஓவிய தாரகை. முத்து ஒரு வழியாக அந்த இரும்பு பீரோவை திறந்து விட்டான். அடியா தீ, எம்புட்டு பணம் நகை, இன்னைக்கு அடிக்கிற கொள்ளையில என் வாழ்க்கையே மாறப்போகுது. முத்து, நீ எங்கேயோ உச்சத்துக்கு போக போறடா என்று மகிழ்ச்சியாய் முணுமுணுத்தபடி ஒரு பெரிய துணியை விரித்து அனைத்தையும் உற்சாகமாய் அள்ளி போட்டான். அதிலேயே பெரிய வக்கீல் வீடு. அவர்கள் திருப்பதி சென்ற நேரமாக பார்த்து முத்து திட்டம் தீட்டி திருட வந்தான். அந்த காரியம் தப்பாமல் முடிய அவன் லாவகமாய் சுவர் ஏறி குதித்து இடத்தை காலி செய்தான். ஆனால் அவன் பொல்லாத நேரம் அந்த பக்கமாய் போலீஸ் ரோந்து வந்துவிட்டது. அதை கண்டதும் 2 போலீஸ் ஆட்கள் துரத்த தொடங்கினர். டேய் நில்லடா பொறுக்கி பயலே, உன்னை உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டுறேன் பாருடா. தொப்பையோடு ஓடிய ஏட்டுக்கு கத்தியதில் மேலும் கீழும் மூச்சு இறைத்தது. மற்றொரு போலீஸ் ஏட்டுக்கு பின்னே வந்து கொண்டிருந்தார். முத்து ஓடிய வேகத்தில் துணி மூட்டை தொப்பென்று நழுவி விழுந்தது. திரும்பி திரும்பி பார்த்தவனுக்கு கண்ணீர் வராத குறை. போச்சா, எல்லாம் போச்சா, கை கேட்டினது வாய் கேட்டலையே. மனம் புலம்பியது. இருந்தும் நிற்காமல் வேக வேகமாக ஓடத் தொடங்கினான். மணி இரவு 11 தாண்டி விட்டதால் ஊரில் ஆள் நடமாட்டமே இல்லை. போலீசின் கண்மறைவிலிருந்து தப்பிவிட்டான். இருந்தாலும் ஆபத்து முழுவதாக விலகவில்லை. வேகமாக ஓடியதில் முத்துவுக்கு தண்ணீர் வேறு தவித்தது. எங்கே சென்று ஒளியலாம் என்று யோசித்தவன் கண்ணில் ஒரு திறந்த அறைக்கதவு பட்டது. அலுங்காமல் அங்கே சென்று எட்டி பார்த்தான். உள்ளே ஒரு வயதான பெரியவர் தெரிந்தார். அவருக்கு சுருள் சுருளாக நீளமான வெள்ளை முடி இருந்தது. பழுப்பு நிற சட்டை அணிந்திருந்தார். அவர் அணிந்திருந்த கண்ணாடியின் பின்பக்க ஃப்ரேம் தெரிந்தது. அப்படி என்ன இந்த பெருசு ஆடாம அசையாம பண்ணிட்டு இருக்கு? மனதின் உள்ளே பேசியபடி உள்ளே பூனை நடை போட்டான். சற்று எட்டி பார்த்தான். தூரிகையும் கையுமாக அவர் வரைந்து கொண்டிருந்த ஓவியத்தை கண்டு அவன் வாயை பிளந்தான். இவரு பெரிய ஓவியர் போல இருக்கு, இந்த வயசுல என்னம்மா மனுஷன் பின்னுறார். முத்து கண்களை சுற்றிலும் சுழற்றி நோட்டமிட்டான். சுவற்றில் சாய்த்து வைக்கப்பட்டிருந்த பல அழகான ஓவிய படங்கள் அவனது மனதை கவர்ந்தன. இவர் மகாலட்சுமி மாதிரி பொண்ணுங்களையும் படம் வரைவார், மாடர்ன் பொண்ணுங்களையும் அசத்தலா படம் வரைவார் போல. எனக்கும் தான் கல்யாண வயசு, பார்க்க சோக்கா இருக்கேன். என் அப்பத்தாவ பொண்ணு பாருன்னா குரங்கு மாதிரி கூட்டிட்டு வருது. இது மாதிரி ஒன்று சிக்கினா எப்படி இருக்கும்? முத்து கனவு கண்டான். பொண்ணுன்னு நீ ஒன்று கட்டுனா அது அவர் இப்போ வரைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி தான் பார்க்க சொல்லி கட்டணும். முத்து நினைத்தபடி பற்கள் தெரிய வெட்கப்பட்டான். அவரோ தன் ஓவிய பணியில் மூழ்கி போயிருந்தார். அவரது பார்வை வட்டத்தில் விழாத மாதிரி ஒரு பெரிய பலகையின் பின்புறம் சென்று அவன் அமைதியாய் உட்கார்ந்து கொண்டான். வெகு நேரமா இவர் சிலை மாதிரி உட்கார்ந்துட்டு வரைஞ்சிட்டே இருக்காரு. இதை தானே டிவியில வர நிகழ்ச்சிகள்ல ஜட்ஜ் எல்லாம் டெடிகேஷன் சொல்லுவாங்க. வயசுல இந்த நேரத்துல இவர் இப்படி உழைச்சிட்டு இருக்காரு. நான் எருமை மாடு மாதிரி வளர்ந்துருக்கேன், திருடிட்டு தப்பிச்சு ஓடி வந்து இங்க குந்தி இருக்கேன். முத்துவிற்கு நினைக்கவே கூச்சமாக இருந்தது. மணி 1ஆனது, 2ஆனது, 3ஆனது. அவர் இன்னும் கண்ணெடுக்காமல் வரைந்து கொண்டே இருந்தார். அந்த ஓவியம் திருப்தியாக நிறைவடைந்திருந்தது. அவர் முகத்தில் ஒரு மந்தகாசமான சிரிப்பு வெளிப்பட்டது. பணம், புகழ் போன்ற அனைத்தையும் விட ஒரு கலைஞனுக்கு ஒரு படைப்பு நிறைவானவுடன் கிட்டும் நிறைவு பேரானந்தம். சிரிக்கிறார்ப்பா, சோக்கா இருக்கார். முத்துவின் மனம் கமன் கொடுத்தது. அந்த ஓவியம் நன்றாக காய ஏதுவாக மேசையில் காகிதத்தை எடுத்து வைத்தார். பின்பு நாற்காலியில் அப்படியே சாய்ந்து லேசாக கண்களை மூடினார். சிறிது நேரத்தில் அசந்து உறங்கியும் விட்டார். இப்போது மெல்ல எழுந்து வந்த முத்து அந்த மேசையை சுற்றி சுற்றி நடந்தான். அந்த படத்தை அப்படியும் இப்படியும் பல கோணங்களில் பார்த்தான். என்ன கண்ணு, என்ன மூக்கு, எப்பா பின்னிட்டார் இந்த மனுஷன்.
பெரியவரே, என்னை மன்னிச்சுக்கோப்பா. இன்னையோட என்னோட திருட்டு தொழிலுக்கு ஒரு முழுக்கு போட போறேன் ராசா. உன்ன மாதிரி உழைச்சு சம்பாதிக்க போறேன். நான் கடைசியா ஒரு தடவை கொள்ளடிச்சுக்கிறேன் என்றவன் அந்த படத்தை சந்தோஷமாக உருவி எடுத்துக்கொண்டான். இந்த படத்துக்கு கோடி ரூபாய் கூட ஈடாகாது. பொக்கிஷம்பா. ச்சே, வரேன்ப்பா தலைவா. ஒரு சல்யூட் வைத்துவிட்டு அவன் அங்கிருந்து அழுங்காமல் கிளம்பி விட்டான். அன்றைய காலை பொழுது ஓவியரின் அலைபேசி அடித்தது. படக்கின தூக்கத்திலிருந்து கலைந்து எழுந்தவர் அலைபேசியை காதில் பொருத்தினார். ஹலோ, மாருதி பேசுறேன். யாரு? தூக்க கலக்கத்தில் குரல் கரகரத்தது. செந்தூரம் பத்திரிகை ஆபீஸ்ல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. கங்கை பிரியா எழுதின ஊர்மிளா நாவலுக்கு படம் தயாரான்னு எடிட்டர் கேட்க சொன்னாரு சார். காலையில தரேன்னு சொன்னீங்களாம். நான் வரட்டா சார்? ஆபீஸ் பையன் ஆவலுடன் கேள்வி எழுப்பினான். அவனும் ஓவியரின் கைவண்ணத்திற்கு விசிறி. தயார்தான் தம்பி என்று கூறியவர் மேசையை கவனித்தார். படம் அங்கே இல்லை. சற்று திகைத்தவர் ஒன்றும் புரியாமல் மேசையின் விளிம்பு, தரை என்று அனைத்து இடங்களிலும் படத்தை கண்களாலேயே தேடினார். படம் எங்க போச்சு? நைட்டு முடிச்சுட்டு தானே படுத்தேன். ஓவியம் என்ன கால் முளைச்சா நடக்கும் என்று சன்னமாக முணுமுணுத்தார். என்ன சார் சொல்றீங்க? நான் இப்பவே வரட்டா? அவன் அடுத்த கேள்வியை தொடுத்தான். வேண்டாம் வேண்டாம், இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு. முடிச்சுட்டு நானே கூப்பிடுறேன் தம்பி என்று வேகமாய் பதில் சொன்னவர் இணைப்பை துண்டித்தார். மீண்டும் வண்ணங்களை தூரிகை கொண்டு குழைக்க தொடங்கினார். அந்த உழைப்பு தேனி இன்னொரு தாரிகையை படைக்க. மற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிருங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காம பதியுங்கள். கரை தொடும் அலை போல கதை உங்களை மீண்டும் மீண்டும் தொட நம் சேனலுடன் இணைந்திருங்கள். மீண்டும் இன்னொரு அழகான கதையுடன் சந்திக்கலாம். நன்றி.